finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போற டீம் ஆஸ்திரேலியானாலே அப்படியே கதி கலங்கும் எல்லாருக்குமே. பிகாஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸும் திருப்பி வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் வந்து ஒரு பீரியட்ல டாமினேட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கேப் வந்துச்சு, இப்போ மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியரா இருக்காங்க எல்லா ஃபார்மேட்லயுமே. அது 50 ஓவர்ஸா இருக்கட்டும், இல்ல டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், கடைசியா T20 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐசிசி வேர்ல்ட் கப் ட்ராஃபி ஒரு கை அப்படி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த ரீசெண்ட் டைம்ஸ். ஸோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மோ அதை பத்திலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்னு வந்துட்டா ஒன்னாயிடுவாங்க, அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு மேக்ஸ்வெல்லோட ஃபார்ம், அதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி. பட் மஞ்சள் சட்டையை போட்டா அவங்க டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், அதுதான் என்னோட ஒரு கருத்து. என்னதான் அவங்க வார்ம் அப் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸோட தோத்துருந்தாலும் இனிஷியலா அப்படிதான் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு 2-3 கீ பிளேயர்ஸும் விளையாடல, இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆஸ்திரேலியாவில தான் இந்த வாட்டி வந்து இந்த டோர்னமெண்ட் அவங்க அந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு விளையாட மாட்டாங்கன்ற மாதிரி நினைக்கும் போது தான் அவங்களோட பீக் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ பீக்குக்கு போகணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எப்போ எப்படி கப் அடிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால ஆஸ்திரேலியாவுக்கு இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பில்டப் கொடுக்குற அளவுக்கு தான் ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஐசிசி ட்ராஃபி. அதுல எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பா நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அவங்களோட குரூப்ல இங்கிலாந்து ஒரு டீம் தான் வந்து டஃபா இருக்கு. மற்ற டீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அசோசியேட் டீம்ஸ் தான். ஸோ அதை வந்து சர்வே ஆகி ஈஸியா அவங்க எப்படி இருந்தாலும் சூப்பர் 8 வந்துருவாங்க, அதுல நோ டவுட் அபவுட் இட். பட் இப்போ முதல்ல அவங்களோட ஸ்குவாடை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேட்டிங்ல முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டேவிட் வார்னர் இருக்காரு, டிராவிஸ் ஹெட் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு. ஓகேங்களா? அவங்களோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா they have Matthew Wade and Josh Inglis backup. Josh Inglis கூட மேஜரா ஃபர்ஸ்ட் விளையாடலாம், சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்சல் மார்ஷ் கேப்டன் இருக்காரு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், ஆஸ்டன் ஏகர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அண்ட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா ஸ்பின் ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆடம் ஜாம்பா. அண்ட் ஃபாஸ்ட் போலிங்ல ஒரு சூப்பர் ட்ரியோ, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஏசல் வுட், அதுக்கப்புறம் நேதன் எல்லிஸும் இருக்காரு. சச்ச குவாலிட்டி போலருங்க அவருமே. சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பிச்சஸ் வந்து ஸ்லோ பிச்சஸ் அந்த மாதிரி வந்து அமைஞ்சதுன்னா அவரோட கட்டர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெல் பேலன்ஸ் டீம். லைக் எப்படி நம்ம ஒரு இங்கிலாண்டை சொல்றோமோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியா பார்க்கும்போது ஒரு வெல் பேலன்ஸ் டீமா தெரியுது. பிகாஸ் அவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால ஈஸியா அவங்களால 11 பில்ட் பண்ண முடியும். அதான் என்னோட ஒரு கருத்து. ஸோ பார்க்கலாம் எப்படி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா கலக்க போறாங்க இந்த வேர்ல்டு கப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேரோட கேள்விகள் என்ன வரும், பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது ப்ரோ? ஏன்னா இது வரைக்கும் அவங்க விளையாடின 2 வார்ம் அப்ல ஒரு வார்ம் அப் நமீபியாவோட 9 பேர் வச்சுதான் விளையாடினாங்க. ஜார்ஜ் பெய்லிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க டீம்ல. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் மெயின் பிளேயர்ஸ் வராததுனால இருந்தாலும் 10 ஓவர்ல கேமை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டார்கெட் அடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். தட் இஸ் நமீபியா. சோ அதனால ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் கூட இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல ட்ரினிடாட்ல விளையாடுனது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் 11 விளையாடல. சோ யார் இறங்க போறான்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன். சோ ஓபனர்ஸ் ஆப்வியஸ்லி இட் வில் பி டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட். சோ டேவிட் வார்னர் லாஸ்ட் டைம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம்டா, இந்த ஒரு டிராஃபி நம்ம அடிச்சுட்டு அப்புறம் ரிட்டையர் ஆயிடலாம் தான் அவர் டிசைட் பண்ணிருக்காரு. பார்க்கலாம் அவர் எப்படி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போறாரு இந்த டோர்னமெண்ட்லன்னு. டிராவிஸ் ஹெட் ரீசென்ட் டைம்ல ஐபிஎல்ல ஃபார்ம்ல இல்லாம இருந்திருக்கலாம் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ். பட் நான் திரும்பியும் சொல்றேன், இவங்கலாம் மஞ்சள் சட்டை போட்டா பயங்கரமா விளையாடுவாங்க. ஸோ டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் அண்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி தே மைட் கோ ஃபார் மிச்சல் மார்ஷ் கேப்டன். அவர் தான் விளையாடுவாரு, நோ டவுட் அபவுட் இட். அண்ட் நம்பர் 4 ஐ வில் பிளே ஜாஷ் இங்கிலீஷ்ங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, டாப் ஆர்டர்ல கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்காரு, பிராக்டிஸ் மேட்சிலும் நல்லா விளையாடி இருக்காரு. அண்ட் நம்பர் 5 ஆப்வியஸ்லி கிளென் மேக்ஸ்வெல். நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன். நம்பர் 7 டிம் டேவிட் த ஃபினிஷர். நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். நம்பர் 9 மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 10 ஹேசல்வுட் அண்ட் நம்பர் 11 ஜாம்பா. பக்காவா இருக்குல்ல டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்கேஸ் சேஞ்சஸ்ன்னு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இன்கேஸ் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டெலிவரிஸ் போடுறவங்க அந்த மாதிரி சில போலர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா தே கேன் ஈவன் சாக்ரிஃபைஸ் ஒன் பேட்ஸ்மேன் அண்ட் தே கேன் பிரிங் another ஃபாஸ்ட் bowler ஆல்சோ. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புரியுது, அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் உட்கார வச்சுட்டு கூட இன்னொரு பேட்ஸ்மேன், பியூர் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு இன்னொரு ஃபாஸ்ட் bowler எடுத்துட்டு வரலாம், லைக் நேதன் எல்லிஸ் மாதிரி. ஸோ தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆஸ்திரேலியா திருப்பியும் சொல்றேன், கன்னு டீம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்க மேபி புவரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா லெதர்ஜிக்கா எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அவங்க கிட்ட தே ஹேவ் த ஆர்சனல் அப்படின்னு சொல்லல, சரக்கு இருக்கு. அதை எந்த டைம்ல அவங்க கரெக்டா விளையாடுவாங்களோ அதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்து இருக்கும். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மேபி வார்ம் அப் மேட்சஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம். பட் when it comes to main matches, ஆஸ்திரேலியா will be so deadly and effective. அது நம்மளுக்கு தெரியும். காலகாலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா பத்தி ப்ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா சொல்லலாம், ஆஸ்திரேலியா வந்து இந்த தடவை அடிக்காது அப்படின்ற மாதிரி. என்னைக்குமே ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசால்ட்டா நினைச்சிருக்கவே முடியாது. சோ ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஒரே குரூப்ல இருக்காங்க. அங்கதான் எனக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். மேபி ஆஸ்திரேலியா அந்த லீக் மேட்ச் வேணா இங்கிலாண்டோட தோக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் ஆஸ்திரேலியா லிட்டில் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், அது வேணா தோக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா சூப்பர் 8 குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா
அங்கதான் அவங்க கரெக்டா பீக் ஆவாங்களோ அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பொறுத்து வந்து பார்க்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். மேபி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே கூட டாமினேட் பண்ணலாம். பட் we have to wait and see. அவங்க இங்கிலாந்து அடிக்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அவங்களும் கிட்டத்தட்ட ஈக்குவல் டீம் தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் திருப்பியும் சொல்றேன், இங்கிலாந்து ஸ்குவாட் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் ரெண்டு ஸ்குவாடுமே வந்து பாத்தீங்கன்னா வெல் பேலன்ஸ்டா தெரியுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கிராக்கர் ஆஃப் குரூப். அதுவும் நான் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் அண்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ண இந்த 11 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.